அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். சிவவாக்கிய ரிஷபானந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி கரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 27 நாமயங்களை பற்றி தொடர்ந்து வீடியோ பார்த்துருக்குறோம். இதில் நமக்கு பேராதரவை நல்கிய அனைவருக்கும் மிக்க நன்றி. இதில் பல பேர் என்ன நாமயோகம் அப்படிங்கிறதெல்லாம் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து நாம் கரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கரணம் என்ன செய்யும் அப்படிங்கிறதையும், இந்த கரணத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதையும், கரணம் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நாம் கரணம் பார்க்க வேண்டும், ஜோதிடத்தில் கரணத்திற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாள் தப்பினால் மரணம், நட்சத்திரம் தப்பினால் மரணம், தேதி தப்பினால் மரணம்லாம் யாரும் சொல்லலை. அது ஏன் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கரணநாதன் கைவிட்டு விட்டால் ஒரு ஜாதகத்தை யாராலுமே காப்பாற்ற முடியாது. படைத்தவனே நினைக்க வேண்டும் இவனை காப்பாற்ற வேண்டும் என. அதுதான் கரணநாதனுக்கு உண்டான ஸ்பெஷல். கரணநாதன் ஒரு ஜாதகத்தில் எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த யோகாதிபதியும் கரணநாதனும் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கரணநாதனாக வரக்கூடிய கிரகம் மிக 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 ஒரு முக்கியமான ஒரு கிரகம். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கரணம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, கரண அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் இந்த கரணத்தோட பேர் எழுதி அது இவ்வளவு நாளிகை இருந்தது, அடுத்த உபரி கரணம் இவ்வளவு இருந்தது அப்படின்னு ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க. இன்றைக்கி மேக்சிமம் வர்ற எல்லா சாஃப்ட்வேருமே இந்த கரணம் போட்டு தான் வருது. ஸோ நீங்கள் அந்த கரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கரணநாதன் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கரணநாதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது சேர்ந்து தான் வேலை செய்யும். மொத்தத்தில் 11 கரணங்கள் இருக்கிறது. அதில் சுப கரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவகரணம் ஃபஸ்ட்டு, 2வது பாலவம், 3வது கௌளவம், 4வது தைத்துளை, 5வது கரசை, 6வது மணிசை, 7வது பத்திரை கரணம். இதில் இந்த பத்திரை கரணத்தில் மட்டும் வளர்பிறை பத்திரை, தேய்பிறை பத்திரை அப்படின்னு 2 இருக்குது. இதில் தேய்பிறை பத்திரை அசுபகரணமாக வரும். அது என்ன சுபகரணம் அசுபகரணம் அப்படின்னா, சுபகரணமாக இருந்தால் ஜாதகர் சுகமான வாழ்க்கையை வாழ்வர், அசுபகரணமாக இருந்தால் ஜாதகர் கொஞ்சம் சிரமப்படுவார் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு பத்திரை கரணம் அசுபகரணமாக மாறும். அதே போல் சகுனி கரணம் அசுபகரணம், சதுஸ்பாதம் அப்படின்னு ஒரு கரணம் ஒன்று வரும், இதுவும் அசுபகரணம். நாகவம் கரணம் அப்படிங்கிறது அசுபகரணம், கிம்ஸ் தூக்கணம் அப்படிங்கிறது அசுபகரணம். இதில் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் அதிபதியாக வரும். அந்த கிரகம் ஜாதகத்தில் உங்களுக்கு எங்கே இருக்கிறது, இப்போ யோகாதிபதியும் கரணநாதனும் ஒரே கிரகம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பு. இல்லை அவயோகியும் கரணநாதனும் ஒரே கிரகம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஏன்னா கரணநாதனே அவயோகி ஆவார். அப்போ கரணநாதனே அவயோகி ஆகிவிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகம் பிறரால் காப்பாற்றப்பட முடியாது. நம்ம ஜாதகத்தில் எல்லாமே பார்ப்போம். 3 குடைவர், 6 குடைவர், சனி பயிற்சி, குரு பயிற்சி, குரு வன்டர், சனி வன்டர், ராகு வன்டர், கேது வன்டர், எல்லாமே பார்ப்போம். இந்த கோச்சார ரீதியாக யோகாதிபதியும் கரணநாதனும் ஒருவரை ஒருவர் கடக்கும்போது ஜாதகருக்கு நன்மை நடந்தே தீரும். நம்ம திருமணத்துக்கெல்லாம் தேதி எழுதி கொடுத்துருவோம், எப்போ கல்யாணம் நடக்கும் இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு சூட்சம் இருக்குது. கரணநாதனை யோகாதிபதி எப்போது கடக்கிறார், யோகாதிபதியும் கரணநாதனும் சமசப்தமாக பார்த்து கொள்கிறார்களா, எப்போ பார்க்குறாங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்களா, உங்கள் யோகாதிபதி யார், கரணநாதன் யார், இந்த கரணநாதனும் யோகாதிபதியும் சமசப்தமாக சந்தித்து கொள்ளும் மாதங்களில் அல்லது சந்தித்து கொள்ளும் நாட்களில் நீங்கள் உங்களுடைய தொழிலையோ அல்லது உங்களுடைய நல்ல விஷயத்துங்களையோ துவங்கினால் வாழ்க்கை தோல்வியே பெறாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்லை உங்களுடைய கரணம் தொடர்பு பெறவில்லை, உங்கள் கரணம் முடக்கத்தில் பயணிக்கும் போது, உங்களுடைய கரணாதிபதி முடக்கத்தில் பயணிக்கும் போதோ அல்லது சூன்யத்தில் பயணிக்கும் போதோ நீங்கள் ஒரு வேலையை தூங்கும் போதோ நம்ம தோல்வியை சந்திக்கிறோம். அதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. நம்ம எப்படி வெற்றி பெறணும், எப்படி தோல்வி அடைகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியறதில்ல. ஸோ அதனால தான் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நமக்கு இதை சொன்னாங்க. அதனால் நீங்கள் இந்த கரணங்களை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மொத்தம் 11 கரணங்கள் இருக்கு இல்லையா, இது சுபகரணங்கள் எப்போ வரும், அசுபகரணங்கள் எப்போ வரும்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சுபகரணங்களே வராது.
அதனால தான் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த திதி திருப்பண காரியங்கள் பண்ணுங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் அமாவாசைக்கு நான் போய் வண்டி எடுக்கிறேன், ஆடி அமாவாசைக்கு நான் போய் வண்டி எடுத்தேன், நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப அருமையான நாள் பௌர்ணமி, நான் அன்னைக்கு போய் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னுலாம் ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சுப கரணங்கள் வரவே வராது. கரணம் சுபகரணமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நடக்கும். அதனால் நாளையிலிருந்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு கரணமாக பார்க்க போகிறோம். அதில் முதலில் பவகரணம், இதுக்கு செவ்வாய் அதிபதி. பவகரணம் எப்படி இருக்கும், பவகரணத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த கரணத்தோட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளோடு பயணிச்சிட்டு வாங்க. 11 கரணம் நம்ம தொடர்ந்து இதை பார்த்துட்டு அடுத்து நம்ம சித்தர்கள் சூட்சமத்துக்கெல்லாம் நிறைய நம்ம போக போகிறோம். தொடர்ந்து என்னோட பயணியுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நன்றி, வணக்கம்.